அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நாச்சல் அகாடமி அண்ட் திஸ் இஸ் ஜெய். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ் தாங்க. சிலபஸில் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் மேக்ஸ் என்ன இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். டிஎன்பிஎஸ்சி புதுசாக படிக்க வந்தவங்களுக்கு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல்ரெடி படிச்சிருக்கவங்க ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2, 2A, குரூப் 4 எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கேட்பேன்ட்டு டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துட்டாங்க. இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜென்ரலாக அப்படியே இருக்கும். மேக்ஸ்னால் ஒரு 25 மார்க் கேட்க போகிறோன்ட்டு. இப்போ அதை 2 பார்ட்டாக பிரித்து கொடுத்துறாங்க, அவ்வளோதான். மற்றபடி டாபிக்ஸ் எல்லாமே உள்ள அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக சிம்பிள் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்காங்க நம்ம சொல்லலாம். மேக்ஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 25 மார்க்குங்க சாலிடாக அப்படியே எடுத்துடலாம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பக்கமாக மனப்பாடம் பண்ணணும். ஜிகே டைப்லாம் ஜிகே பாடம்லாம் போனால் ஒரு குறைஞ்சது ஒரு 80 பாடம் வரையே படிக்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க. 25 டாபிக் 25 மார்க் எடுக்க போகிறோம். இங்கே ஒரு 7 டாபிக், இங்கே ஒரு 5 டாபிக், 12 டாபிக். சின்ன சின்ன டாபிக் ஒன்று கவர் ஆச்சுன்னா ஒரு 15 டாபிக் படிக்க போகிறேன்னு வச்சிங்களேன். அழகாக உங்களுக்கு 25 மார்க்குங்க. எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, போனோமா நம்மளுக்கு மேக்ஸை பொறுத்த வரையும் சில பேர் வந்து மேக்ஸே வராதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் இனிமேல் டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்துட்டீங்கன்னாக்கா மேக்ஸ் வராதுன்னா நீங்கள் சொல்லவே கூடாது. ஏன்னா மேக்ஸ் இல்லாமல் உங்களால் கண்டிப்பாக போஸ்டிங்கே வாங்க முடியாதுங்க. நீங்கள் தமிழில் 100 மார்க் எடுத்துடலாம், ஜிகேல 75க்கு 70 மார்க் கூட எடுத்துடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவ்வளோ வராது. மேக்ஸ் இல்லாமல் மேக்ஸ் உங்களுக்கு சரியாக போட வரல, அட்லீஸ்ட் பேசிக் 15 தாண்டி நீங்கள் வாங்கிடணும். 20+ வாங்குறது சூப்பருங்க. 20+ நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், இல்லை நான் மேக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்னாக்கா 25 அவுட் ஆஃப் 25 நீங்கள் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல போஸ்டிங் வந்து அங்கே நீங்களே க்ரியேட் பண்ணி வச்சுருவீங்க. பட் பேசிக்கே பார்த்தோம்னாக்கா மேக்ஸில் நீங்கள் 15+ கண்டிப்பாக எடுத்துனாங்க. அதுக்கு நம்ம சிம்பிளாக நம்ம சொல்லலாம். நம்ம அகாடமியில் பார்த்தோம்னா மேக்ஸ் நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம், சிலபஸில் என்ன இருக்குது, எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ மார்க் வரையும் இதுக்கு முன்னாடி கேட்டுன்னு இருக்காங்க, இனிமேல் எப்படி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஒரு சின்னதாக ஒரு கிளாரிட்டியாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்கள் எல்லாருக்கும் சொன்னால் நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருப்போம். நாளையிலேருந்து February 15 நம்மளோட அகாடமியில் என்ன ஆகுது, ஷெட்யூல் படி பர்ஃபெக்டாக கிளாஸ் எல்லாமே ரெகுலராக ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம்னு பார்த்தோன்னாக்கா இந்திய அரசியலமைப்பு பாலிட்டி தான். பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஓரியண்டாக பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் கேட்க போகிறான்ட்டு சிலபஸில் டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டாங்க. நம்ம ஃபஸ்ட் டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு இது எப்படி நம்ம எடுப்போம்னு பார்த்தோம்னாக்கா 11th பாலிட்டி, அந்த இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் உள்ள இந்திய அரசியல் அறிவியல் அந்த புத்தகத்தில் உள்ள அந்த பாடம் 10th இருக்குது, 10th புக்கில் இருக்குது. இது எல்லாமே ஓவரால் ஃபுல்லாகவே கவர் ஆகிடுங்க. அது இல்லாமல் அவுட் ஆஃப் சிலபஸ் ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் என்ன அந்த டாப்பிக்லேருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இது எல்லாமே உள்ளே இன்க்ளூட் ஆகிடும். நீங்கள் நாளைக்கு நம்ம கிளாஸை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிளாஸை எப்படி நீங்கள் கவனிக்கணுன்றது நான் அங்கே சொல்லிடுறேன் பாருங்கள். நம்ம கிளாஸை கவனிச்சுட்டு இந்த பாடம் படிச்சுங்க அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். புக்கில் இந்த பாடம் இருக்குது, அதை நம்ம கிளாஸை ஃபுல்லாக நீங்கள் கவனிச்சுட்டு போய்ட்டு அந்த பாடத்தை ஈவினிங்கோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாடத்தை படிக்கும்போது மைண்டில் அப்படியே பர்ஃபெக்டாக பதிஞ்சிருங்க. உங்களுக்கு அதோடு நீங்கள் எப்போ கேட்டாலும் சரி, அந்த பாடத்துலேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? சூப்பராக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நாளைக்கு நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம உங்களுக்காக என்னன்னாக்கா ஜஸ்ட் மேக்ஸ் ஒரு கிளாரிஃபிகேஷனாக நான் உங்களுக்கு கொடுத்துட போகிறேன். 2 பார்ட்டாக சிலபஸில் சொல்லியிருக்காங்க. திறனறிவு அண்டு காரணவியல், ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங். ஆப்டிடியூட் டைப்லேருந்து பார்ட்லேருந்து 15 மார்க் கேட்க போகிறதா சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி இது எல்லாமே உள்ள டாபிக் தான். சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன் தெரியலாங்க, அண்டு எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் செகண்ட் டாபிக். ஃபஸ்ட் டாபிக் வந்து சுருக்குதல், செகண்ட் டாபிக் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப், தேர்ட் ஒன் வந்து விகிதம் மற்றும் விகித சமம், ஃபோர்த் ஒன் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி. இது எல்லாமே நம்ம தனித்தனி பார்ட்டாகவே பார்ப்போம். தனி வட்டின்றத ஒரு தனியாக பார்ப்போம், கூட்டு வட்டின்றத தனி வீடியோவில் பார்ப்போம். தனி வட்டின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், இது ஒரு டாபிக். இதுக்குள்ளே ஒரு சில மாடல் சம்ஸ் எல்லாமே வரும். ஒரு 5 மாடல் 6 மாடல் வரைக்கும் வரும். சில டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா 7-8 மாடல் கூட போகும். உங்களுக்கு ஒவ்வொரு மாடலில் இருந்தும் சிம்பிளாக பேசிக்லேருந்து ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் வரைக்கும் எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க அது எல்லாமே நான் உங்களுக்கு நோட் பண்ணி பாடம் நடத்திடுவேங்க. தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தனி வட்டியிலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம், தனி வட்டி அது நிறைய கேட்பாங்க. கூட்டு வட்டி வந்து குரூப் 2 2Aல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கொஸ்டின்ஸ் ரேஸ் ஆகும். குரூப் 2 குரூப் 1 எல்லாமே கொஸ்டின்ஸ் ரேஸ் ஆகும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கூட்டு வட்டி கேட்பாங்க, கொஞ்சம் கம்மியாக கேட்பாங்க, அவ்வளோதான். ஆனால் கூட்டு வட்டியும் கேட்பாங்க. 5th டாபிக் பார்த்தோன்னாக்கா காலம் மற்றும் வேலை. 6th ஒன் வந்து அளவியல். அளவியலில் 2D அண்டு 3D ரெண்டுமே இருக்குது.
2Dனா என்னன்னு தெரியும்ல, சதுரம், செவ்வகம், இது எல்லாமே முக்கோணம் இது எல்லாமே வந்துடும். 3Dனாக்கா கனச்சதுரம், கனச்செவ்வகம் அது போல் வந்து எல்லாமே 3Dயில் வந்துடும். 7th டாபிக் பார்த்தீங்கன்னா சதவீதம். இதை தாங்க நம்ம பார்ட் 1ஆக பிரிச்சிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி பிரிச்சுட்டாங்க. திறன் அறிவு 15 மார்க் கேட்குறாங்க. சரி, எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் கேட்டுன்னு இருக்காங்க, கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா, சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் வரையும் கேட்குறாங்க. இப்போ நம்ம 7 டாபிக் இருக்குங்களா, ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா பண்ணணும், சிம்பிளான டாபிக் எல்லாமே நீங்கள் மேக்ஸ்ன்னு இல்லை எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளான பாடம் எது எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே கடகடன்னு படித்து கவர் பண்ணிட்டு வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நிறைய இருந்துன்னு வச்சுக்கோங்க, சிலபஸ் நிறைய இருக்கிற போல் இருந்தனாக்கா எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப கஷ்டமாக தான் எடுத்து வச்சுன்னு அப்படியே வச்சுருப்பாங்க, ஒரு மாதத்துக்கு வச்சுரும். சிம்பிளானதெல்லாம் கடகடன்னு படித்து டிக் பண்ணிடணும். இந்த பாடத்தை நான் படித்தாச்சுன்னு அதை எழுதி ஒரு டிக் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு செம்ம கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அந்த பாடம் வந்து நம்மளுக்கு மனப்பாடமாக இருக்கோ இல்லையோ அது அப்பாற்பட்டது. ஆனால் நம்ம ஒரு முறை அந்த பாடத்தை படிச்சிட்டோம், ஒரு முறை ரிவிஷன் பண்ணிட்டோம், 2 டிக்கு படித்தாச்சு, அதுலேருந்து நம்ம நோட் மேக் பண்ணியாச்சு, அந்த பாடத்தை நம்ம இன்னொரு முறை ரிவிஷன் பண்ணியாச்சு, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சுனாக்கா அதுக்கு ஒரு டிக் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த 3 நீங்கள் டிக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிங்க. ஒரு 10 பாடம் படிச்சிருப்பேன்னு பார்த்தோன்னாக்கா முதல்ல 2 பாடம் படிச்சிங்களாங்க, அதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாமே மறந்தா மாதிரி இருக்கும், ஆனால் மறந்துருக்காது. அதை நீங்கள் எப்படி பண்ணணுனாக்கா அப்படியே ஷெடியூலாக ஃபஸ்ட்டு படிக்கிறது, அப்புறம் அதை ரிவிஷன் பண்ணுறது, அப்படி நீங்கள் அப்படியே கொண்டு வரணும். நம்ம படிக்க போக போக நம்ம அகாடமிலே நம்ம சொல்லுவோம், நீங்கள் எப்படி படிக்கலாம், உங்களுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாமே தருவோம். எப்படி படிக்கலாம், நம்ம படிக்கிறத எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், அதை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்ட்டு. சரிங்களா, இவ்வளோ தாங்க. சரி, மேக்ஸ் வந்துடுங்க. பார்ட் 1ல் பார்த்தோம்னாக்கா திறன் அறிவில் சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு 3லேருந்து 4 கேள்வி வரைக்கும் கேட்டுறாங்க. கண்டிப்பாக எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்லேருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. குறிப்பாக அந்த எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் உங்களுக்கு தெரியும், மிசிமா மற்றும் மீபேவா ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூலில் காலேஜெல்லாம் படித்தது தான். இங்கே என்னென்னாக்கா லைட்டாக ஒரு அப்டேட்டடாக படிக்கணும், அவ்வளோதாங்க. 10ஆம் வகுப்பு தரம் தான், ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா, அப்படி கேட்டாலும் உங்களாலாம் பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியணும். அதுக்காக மனப்பாடம் பண்ணின்னு உட்காந்து இருக்கக்கூடாது மேக்ஸை. சில பேர் சில ஒரு கேங் இருக்கும், மேக்ஸ் வந்து இங்கி பிங்கி பாங்கி போட்டுடலாம், மனப்பாடம் பண்ணிடலாம், 25 மார்க்கு நம்ம இவ்வளோ படிக்கிற மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சுன்னு இருப்பான், மேக்ஸ் வராது. ஆனால் மேக்ஸை நீங்கள் எப்படி படிக்கணும்னாக்கா தினமும் படிக்கணுங்க, தினமும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு டாபிக் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா ப்ராக்டிஸ் அட்லீஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் ஆச்சு நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் மேக்ஸை போட்டு பார்க்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவு டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட்டு பழகிறோமோ அந்த அளவு உங்களுக்கு அது எக்ஸாம் அதில் கை கொடுக்குங்க. மொத்தம் 25 சம்ஸ் தான் இருக்குது. ஆனால் 25 சம்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே 20+ வரைக்கும் எல்லாமே போட்டுருவோம். ஆனால் என்ன அங்கே ஹைலைட்டு, அந்த கொடுக்கப்பட்ட நேரத்தில் நம்ம அந்த 25 மேக்ஸை நம்ம அட்டன் பண்ணிடணும். சில பேர் எல்லாருமே மேக்ஸ் செஞ்சுருங்க, எல்சிஎம் எவ்வளோ கஷ்டமான கொஸ்டின் கேட்டாலும் போட்டுருவான். இங்கேருந்து இந்த போர்டு ஃபுல்லாக போட்டு இந்த இடத்துல ஆன்சர் எடுத்துன்னு வந்துடுவார் அவர். ஆனால் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணணும், ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க், அது தாங்க உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். நீங்கள் வந்து எனக்கு இந்த செம்ம கேட்டான், இவ்வளோ பெரிய பக்கமாக நான் போட்டு இங்கே ஆன்சர் எடுத்துன்னு வந்து காட்டி அங்கே டிஎன்பிஎஸ்சியில் டிக் அடிப்பேன், இந்த கொஸ்டினை யாருமே போட்டுருக்க மாட்டான்னுவான். ஆனால் ஒருத்தர் போட்டிருப்பான், அவன் படிச்சிருக்க மாட்டான், அவனுக்கு மீசி மானானே தெரியாது, அவன் அந்த இடத்துல ஏன் நச்சுட்டு இருப்பான், அதான் ஆன்சராக இருக்கும். ஆனால் இதை நான் ஏன் சொல்ல வரேனாக்கா, ஸ்மார்ட் ஒர்க்காக இருங்க. ஒரு மாடல் ரொம்ப கஷ்டமாக இருக்கா, அதுக்கு பல வழிகள் இருக்கும். ஷார்ட்கட் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஷார்ட்கட் இருக்கும், சிம்பிளாக போடுற மாதிரி. அந்த ஷார்ட்கட்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்குன்னு எல்லாத்துக்கும் போட்டு ஷார்ட்கட்ஸை போட்டு குழப்பின்னு இருக்கக்கூடாது. நிறைய விஷயங்களை வந்து நிறைய சம்மை வந்து நம்ம ப்ராப்பராக போடணும், சிம்பிளாக போட்டு ஆன்சர் கொண்டு வர மாதிரி நம்ம கொண்டு போயிடுவோம். சில பெரிய சம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம ஈஸியாக ஷார்ட்கட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அப்படி பண்ணோம்னா தாங்க சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த 25 மார்க்ஸை மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 40 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் 25 மேக்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அது கஷ்டமாக இருக்கோ ஈஸியாக இருக்கோ, ஈஸியாக இருக்கிற போல் தெரியும், மாடரேட்டாக தான் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. டிஎன்பிஎஸ்சி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த புக் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அந்த மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நோட்டில் கைப்பட எழுதுங்க. இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான், டாபிக் வைஸ் கூட எழுதிடுங்க. இது சதவீதம், இது தனி வட்டி கூட்டு வட்டியில் கேட்டிருக்கான். இப்போ எப்படி நீங்கள் மேக்ஸுக்கு ஒரு நோட் போட்டுருவீங்க, அதில் ஒவ்வொரு டாப்பிக்கும் போட்டு கொஞ்சம் இடம் விட்டுருங்க. அதில் டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் போட்டு அந்த கொஸ்டின் அந்த இதில் எழுதி அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி கீ விட்டுருப்பாங்க, அந்த ஆன்சரை கரெக்டாக நீங்கள் போகிற ஆன்சரும் அந்த ஆன்சரும் கரெக்டாக வருதா பாருங்கள். ஏன்னா மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரேஸ் ஆகும். டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஓவரால் எந்த எக்ஸாம் புது எக்ஸாம் நடத்தினாலும் அது அதிகமாக எதிரொலிக்கும். ஆனால் மேக்ஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் அது தாங்க இருக்கும், ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இங்கே அதிகமாக ரெஃப்ளெக்ட் ஆகும்.
என்ன ராமுக்கு பதில் சோமுன்னு போட்டிருப்பாங்க, 800 ரூபாய்க்கு பதில் 700 ரூபான்னு போட்டிருப்பாங்க. ஆனால் மாடல் என்னவா இருக்கும், ஆல்ரெடி கேட்ட மாடலில் தான் இங்கே இருக்கும். அதனால் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸுக்கு நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணுங்கள். மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு உங்களோட தாரக மந்திரம். இது குரூப் 4ன்றதுனால கண்டிப்பாக 10th ஸ்கூல் புக்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் ரேஸ் ஆகும். கொஸ்டினோட ஸ்கூல் புக்கோட புக் பேக்கில் இருக்கும் பார்த்தீங்களா, ப்ராக்டிஸ் பயிற்சி வினாக்கள், அது எல்லாமே போடுங்க. இவ்வளோ தாங்க. இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். என்ன பண்ண முடியும் மேக்ஸில், கண்டிப்பாக நம்மளால் 25 அச்சீவ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் 25க்கு நீங்கள் என்ன பண்ண முடியும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட 20+ உங்களால் ரீச் பண்ண முடியும். சரிங்களா. இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்துட்டோம். நம்ம திறன் அறிவுன்றதில் 15 மார்க் கேட்க போகிறாங்க. எந்தெந்த டாப்பிக்லேருந்து எந்தெந்த எத்தனை கொஸ்டின்ஸ் வரையும் கேட்க வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். சரி, நம்மளோட அகாடமியில் பார்த்தோம்னாக்கா நம்ம மேக்ஸில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து தனி வட்டி. இந்த தனி வட்டியிலேருந்து நம்ம மேக்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோங்க. தனி வட்டியில் எத்தனை டாபிக்ஸ் இருக்குது, தனி வட்டியோட ஃபார்முலா பேசிக்லேருந்து சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஒரு 2 சம் பார்த்தோம்னாக்கா பேசிக்காக இருக்கும். ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு விவரமாக சொல்லப்படும். சொல்லிவிட்டு சம் போட ஆரம்பிச்சிடும். டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் பேப்பராக இருக்கும், ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம் ஆகிடும், எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இங்கே கவர் ஆகிடும். தனி வட்டியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு டாப்பிக்காக நோட் போட்டுருங்க, தனி வட்டி அப்படின்னு போட்டுருங்க. எத்தனை மாடல் வருதோ அத்தனை மாடலும் பாருங்கள். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு வரும், எல்லாமே பாருங்கள். இது வந்து பார்ட் 1ல் வருது. சரி, பார்ட் 2ல் பார்த்தோம்னா ரீசனிங், காரணவியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 10 மார்க் வரையும் கேட்க போகிறதா சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 10 மார்க் தான் கேட்டுன்னு இருக்காங்க. இப்போ தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த ஆப்டிடியூட்லேருந்து நாங்கள் 15 மார்க் கேட்க போகிறோம், ரீசனிங்லேருந்து ஒரு 10 மார்க் கேட்க போகிறோம்னு சொல்லிட்டாங்க. இதில் பார்த்தோம்னாக்கா தர்க்க காரணவியல் தமிழில் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கங்க. ரீசனிங் தான் எல்லாமே. தர்க்க காரணவியல்லேருந்து ஒரு 2, எல்லாமே ஒரு 5 பாட்டாக தான் பிரிச்சிருக்கோம். சிலபஸ்லேயே பிரிச்சிருக்காங்க. தர்க்க காரணவியல், புதிர்கள் மற்றும் பகடைகள் தெரியும்ல, 5க்கு எதிர் எழுத்து என்ன வரும், 5க்கு நேர் எதிரே என்ன எழுத்து வரும் அப்படின்னு கேட்பான். புதிர்கள், காட்சி காரணவியல், எண் எழுத்து காரணவியல், எண் வரிசை, ரீசனிங், விடுபட்ட எண்ணை கண்டறிய, இந்த இடத்தில் என்ன எண் வரும். சரிங்களா. ஏபிசிடி அது போல் போட்டு நம்பர்லேயும் வரும், எழுத்துலேயும் வரும், நம்பர்லேயும் வரும். இதெல்லாம் தாங்க இங்கே கவர் ஆகும். ரீசனிங் 10 மார்க். இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருக்குது தாங்க. டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் பேப்பரையும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க தான். உங்களுக்கு மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நடத்துவேன். 90% சிலபஸ் நான் தான் கவர் பண்ணுவேன். 10% மட்டும் இன்னொரு சார் ஒருத்தர் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு அடமுடிச்சுன்னு இருக்காரு. அவர் கண்டிப்பாக அந்த 10% எடுப்பார். அதுவும் அவர் வந்து கஷ்டமான டாபிக் மட்டும்தான் அவர் எடுப்பாராம், ஈஸியான டாப்பிக்கு அவர் எடுக்க மாட்டாராம். சரி எடுங்க சார் அப்படின்னு நம்மளும் சொல்லிட்டோம். கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான டாப்பிக்கு எல்லாமே அவர் உங்களுக்கு எடுப்பார். 90% சிலபஸ் வந்து நான் தாங்க உங்களுக்கு கவர் பண்ணி கொடுப்பேன். கண்டிப்பாக மேக்ஸ் வந்து உங்களுக்கு வீக்லி வந்துனே இருக்கும், வீடியோஸ் வந்துனே இருக்கும். தனி வட்டின்னு ஒரு டாபிக் எடுத்துட்டோமா அதை நம்ம கவர் பண்ணிவிடுவோம். நம்மளுக்கு எக்ஸாமுக்கு கால்ஃபருக்கு இன்னும் 3 மாதம் இருக்குது, எக்ஸாமுக்கு இன்னும் 3 மாதம் இருக்குது. அந்த 106 நாளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிவிடுவோம், கவர் பண்ணிவிடுவோம் கண்டிப்பாக இந்த சிலபஸை. சரிங்களா. சரி, மேக்ஸை பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஆல்ரெடி 10 to 12 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவான்ட்டான், ஓல்டு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில் தான் கேட்க போகிறான்னு நம்ம சொல்லிட்டோம். டைரெக்டாகவே பார்த்தீங்கன்னாக்கா சில கொஸ்டின்ஸ்கள் அப்படியே கேட்ட கொஸ்டின்ஸே டைரெக்டான கொஸ்டின்ஸும் அப்படியே இப்போ நடக்கக்கூடிய எக்ஸாமில் கேட்கலாம். கொஞ்சம் இன்டைரக்டாக ஆல்டர்னேட்டிவாகவும் ஆல்டர் பண்ணி கேட்கலாம். மேக்ஸை பொறுத்தவரையும் ப்ராக்டிஸ் தான் இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லிட்டோம். 25 சம்ஸை 30 minutes to 40 minutesக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணாகணும், போட்டு ஆகணும். இதுதாங்க மேக்ஸோட நம்மளோட கீ பாயிண்ட்டு. இதுதான் கீ பாயிண்ட்டு. இது நீங்கள் என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணோம், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் தான் மேக்ஸ் கேட்பான். அந்த கொஸ்டின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் போகவே கூடாது. டெய்லி மேக்ஸ் ப்ராக்டிஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். சரிங்களா. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் வந்து அந்த டைமிங் ப்ராக்டிஸும் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டார்டிங் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டைமிங் ப்ராக்டிஸ் வேணாம். போக போக உங்களுக்கு அந்த ஸ்பீடு வந்துடும். ஒரு 5 கொஸ்டின் எடுத்துக்கிறீங்களா, ஒரு 10 கொஸ்டின் ஆக்குங்க. அப்படியே போங்க ஒரு 15 கொஸ்டின்ஸ். ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே அந்த 5 கொஸ்டின்ஸ் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். சரிங்களா. ஒரு 2 நிமிஷம் தான் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு. நீங்கள் பர்ஃபெக்டாக போட்டிங்கனாக்கா உங்களால் என்ன பண்ண முடியும், 40 மினிட்ஸ்க்குள்ளே இந்த மேக்ஸை கவர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலில் சக்ஸஸ் பண்ணுறீங்க. இதுதான் குரூப் 4 மேக்ஸ். குரூப் 4 மேக்ஸ்ன்னு இல்லை, குரூப் 2, 2A ப்ரிலிமினரிக்கு இதுதான் சிலபஸ். குரூப் 1க்கும் இதுதான் சிலபஸ். கேட்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் தரங்கள் தான் லைட்டாக மாறும். சரிங்களா. குரூப் 2, 2Aன்னும் போது கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஆனால் புக்கில் இருந்து தான் கேட்பாங்க.
புக்கில் இல்லாமல் கேட்கும்பொழுது எப்படி கேட்பாங்கனாக்கா, மாடல் புக்கில் தான் இருக்கும். சில வார்த்தைகள் அந்த நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாயிண்ட் போட்டு அந்த ஆன்சர் கொண்டு வர போல் இருக்கும். அவ்வளோதான். அந்த அளவுக்கு கொஞ்சம் அதாவது அட்வான்ஸ்டாக கேட்பாங்க. குரூப் 2 2A, குரூப் 1ல். குரூப் 4ல் வந்து பேசிக்காகவே கேட்பாங்க. நீங்கள் வந்து மேக்ஸை பற்றி தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ப்ராக்டிஸ் தாங்க. நம்மளோட தாரக மந்திரம் என்ன? முதல்ல நம்மளால் முடியும்னு ஒரு முயற்சி பண்ணணும். அந்த முயற்சியோடு நம்ம பயிற்சியும் சேர்த்து பண்ணும்போது உங்களோட வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாதுங்க. நீங்கள் எல்லாமே நம்மளோட அகாடமி ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்டு நம்மளோட அகாடமியில் பார்த்தோம்னாக்கா எந்த ஒரு நோக்கத்தோடு இல்லாமல், நம்மளோட நோக்கமே என்னன்னாக்கா அனைவருமே வந்து ஒரு அழகான ஒரு சமூகத்தை உருவாக்கணுங்க. நீங்கள் எல்லாருமே நல்லா படித்து ஒரு பெரிய ஆளாகுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா படிச்சுனே இருப்பாங்க, ஆனால் அவங்க போஸ்டிங் வாங்க மாட்டாங்க. காரணமே தெரியாது. ஒரு 2 மார்க் 3 மார்க்கில் விட்டு இருப்பாங்க. இப்போது ஃப்ரெஷராக வரவங்களுக்கு வந்து நீ மாட்டிக்காத, ஓடிடுனா அவன் ஓடிடுவான். கண்டிப்பாக அவன் வந்து நம்ம சொல்கிறத அவன் அந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனிப்பான். ஆனால் ஒரு 2 3 வருஷமாக டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க, 5 வருஷமாக படிக்கிறவங்க பார்த்தேன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் ஒரு கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஆனால் அவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனால் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணி எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 மார்க்கில் 3 மார்க்கில் அவங்க தப்பு பண்ணிவிட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் போய்ட்டு கூட வேலை கிடைக்காம வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது போலலாம் நிறைய பேர் வந்துட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி படிச்சுக்கினே இருப்பாங்க. அவங்க 1 வருஷம் படிக்கலாம், 2 வருஷம் படிக்கலாம். இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க வரவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், காலேஜ் முடிச்சுட்டு உடனே வரவங்க ஒரு 2 3 வருஷம் படிக்க முடியும். காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 2 3 வருஷம் ஏதோ வேலை கிடைக்காம போய்ட்டு வந்து நிறைய அலைச்சல்லாம் பட்டு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் உள்ளே வரணும். பர்ஃபெக்டாக உள்ளே வந்துட்டோமா, திருக்குறள் தானங்க, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுமம் என்பது இழுக்கு. சரிங்களா? இங்கே உங்களுக்கு இந்த திருக்குறளை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு வரீங்கனாலே இந்த திருக்குறள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த ஃபீல்டுக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் பல முறை யோசிச்சுங்க, இது நம்மளுக்கு தகுதியான ஃபீல்டா, இதில் நம்ம சாதிக்க முடியுமா, நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி உள்ளே வாங்க. வந்துட்ட பிறகு இது நம்மளால் முடியுமோ முடியாதோ, நம்ம தவறாக வந்துட்டோமோ அப்படிலாம் நீங்கள் யோசிச்சுன்னு இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக துணிஞ்சு இந்த செயலை செய்யும் போது உங்களால் என்ன பண்ண முடியும், வெற்றி பெற்று ஒரு நல்ல அரசு அதிகாரியாக உங்களுக்கு நல்ல ஒரு போஸ்டிங்காக கெத்தாக நீங்கள் என்ன பண்ணலாம், அமர முடியும். உங்களோட வாழ்க்கை தரம் உயரும். உங்களோட மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் பெருகுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், டிஎன்பிஎஸ்சி படித்து நான் வேலை வாங்கிட்டா மட்டும் என்னோடய வாழ்க்கை தரம் மாறிடுமா, உயர்ந்துருமா, அப்படிலாம் இல்லை. என்ன ஆகும், உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே மாறும். நீங்கள் ஒரு 4 பேரை படித்து அவங்க மறுபடியும் போஸ்டிங் வாங்கும்போது உங்களோட பெருமை இன்னும் உயருங்க. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே உங்களோட கனவுகளை எல்லாம் நனவாக்குங்க. நம்மளோட அகாடமியை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீயாக தான் ஃப்ரீ பேட்ச் தான் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னாக்கா சிலபஸ் ஓரியன்டாக நம்ம கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க. சூப்பராக இருக்கும் நம்ம கிளாஸ் எல்லாமே. நாலுலேருந்து நம்ம கிளாஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ் சரி எல்லாமே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம கிளாஸ் எடுக்கிறதுல ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ், இல்லை சார் இப்படி எடுத்துருக்கலாம், நீங்கள் எங்களுக்கு இது புரியல அப்படின்னாக்கா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுங்க. நீங்கள் கமெண்ட்ஸில் தயக்கப்படாமல் கொடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். சார் நீங்கள் ஸ்பீடாக எடுத்துட்டீங்க, அதை இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக எடுங்க, இல்லை எனக்கு இது தேவைப்படுது சார். உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் டைமில் அந்த ரிவிஷன் டைம் வருது பார்த்தீங்களா, அப்போ எல்லாமே பிடிஎஃபாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கண்டிப்பாக கையில் கொடுத்துருவேன். கொடுத்து நீங்கள் சூப்பராக ரிவிஷன் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா கையில் பேப்பரும் பேனாவும் நோட்டும் பேனாவும் எப்பவும் இருக்கணும். நாம் எடுக்கக்கூடிய கிளாஸை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும், நோட் மேக் பண்ணணும். சரிங்களா? இதுதாங்க இன்றைக்கி நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தமிழ் இலக்கணம் சிலபஸை நான் விரிவாக சொல்லிட்டேன். ஜிகே பேட்டர்ன் குரூப் 4ஓட எக்ஸாம் பேட்டர்னையும் நான் உங்களுக்கு விரிவாக சொல்லிட்டேன். மேக்ஸ் உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட்னால இப்போ அதையும் நாம் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணியாச்சு. நம்மளோட மேக்ஸில் ஃபஸ்ட் டாபிக் பார்த்தோம்னாக்கா தனி வட்டி அப்படின்றத நாம் எடுக்க போகிறோம். சரிங்களா? ஓகேங்க, இதுதான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. தேங்க்யூ.